ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தது நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா மயில்கிட்ட பேசிட்டு வெளியே வராங்க. அதாவது நீ போய் சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நீ வாழ்க்கையில் நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாதுன்றாங்க. அப்படி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லைன்றாங்க. இனிமேல் நான் உன் கூட ஒன்று சேர மாட்டேன், குழந்தைய பார்த்துக்கணுமா பார்த்துக்கிறேன், குழந்தைக்கு தேவையான பணமா அதை நான் சம்பாரிச்சு கொடுத்துறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் உன் கூட மட்டும் என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சரண் வராங்க. பேசிட்டு என்ன சரி பேசிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மயிலோடைய அம்மா உள்ள வராங்க. என்னடி என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்றாங்க. அம்மா ஒன்னும் இல்லை சரியா, அவரு சாரி கேட்க தான் வந்தாருன்றாங்க. அப்படியா அப்படின்றாங்க. அப்ப எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் போல. அம்மா சரியா ஆகுதோ ஆகலையோ, நீ வாயை வச்சுட்டு சைலண்டா இருந்து சரிமான்றாங்க. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையோன்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. அங்க பாக்கியம் பிரச்சனை பண்ணாத மட்டும் இருந்தா சரி, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி வச்சிருச்சானே அதுக்கப்புறம் தேவையில்லாத வம்ப போயிடும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சரவணும் கதிர் வீட்டுக்கு வராங்க. அப்படி சரவணான்னு வாங்க. அந்த சரவண பாட்டுக்கு உள்ளார போயிட்டாங்க. என்னடா போய் மயில பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கதிரை கேட்கறாங்க. ஆமா பார்த்துட்டு வந்தோன்றாங்க. அதுக்கப்புறமா சொல்லியிருந்தேன் நானும் வந்துருப்பேன்ல மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பழனி சொல்றாங்க. அந்த பொண்ணு மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யுது, ஆனா சரவணுக்காக வந்திருப்பான்றாங்க. அது குழந்தைய வச்சு எப்படி இருக்கு என்னன்றதை பார்த்துருப்பேன் நானு அப்படின்னுவாங்க. சரவணன் வராங்க. என்னடா பாத்தியான்றாங்க. பாத்தன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ மயிலு தப்பு பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, போய் பார்த்துட்டு வந்தால அது வரைக்கும் போதுன்றாங்க. ஆனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் மயிலு கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றாங்க. ஆனா தெரிஞ்சுக்கிட்டு மயிலை எப்ப கூட்டிட்டு வருவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க சரவணன். என்னக்க பேசிட்டு இருக்க நீ, அந்த பொண்ணு பண்ணது தப்பு, திரும்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுன்ற. என்ன இருந்தாலும் அவ கர்ப்பமா இருக்கான்றது ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்து மயிலை எப்ப கூட்டிட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. என்னடா பதில் சொல்லணும்னு இப்படி சரவணன் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, இனி தங்கமயில வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்களா இல்ல சரவணன் என்ன செய்ய போறாங்கன்றதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.